இன்று வெளியாகி இருக்கிறது விடாமுயற்சி திரைப்படம். இந்த படத்துடைய ஷூட்டிங், அதுக்கப்புறமா இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு இந்த படம் வெளியாகிறதுக்கே ஒரு கடும் விடாமுயற்சி தேவைப்பட்டது. ஏன்னா பொங்கலுக்கு வெளியாக இருந்த படம், அப்புறம் இப்போ வெளியான படத்தை நாமும் பார்த்தாகிவிட்டது. சரி, படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த மாதிரி பிரேக் டவுன் படத்துடைய தழுவல் தான் இந்த கதை. அதில் மாற்றில் அதுலேருந்து ஒரு நாட்டு எடுத்துகிட்டு இந்த கதையை டெவலப் பண்ணியிருக்காங்க. பிரிய போகிற டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க கடைசியாக ஒரு லாங் ட்ராவல் போகிறாங்க. அந்த லாங் ட்ராவலில் மனைவியை அவர் தொலைச்சிடறாரு. மனைவி எங்கே போனாங்க, மனைவி எப்படி காணாமல் போனாங்க, இல்லை எப்படி கடத்தப்பட்டாங்க, அதுக்கு காரணம் யார் அப்படின்றத தேடக்கூடியது தான் இந்த கதை. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா அப்படின்னா சஸ்பென்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஆனால் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் கதையினுடைய ஒன்லைன். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அஜித் லவ் போர்ஷன்லேருந்து ஆரம்பித்து அப்படியே மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் எடுக்குது. அதுக்கப்புறமா இன்டர்வெல்லாம் பார்க்குறப்போ சீட்டினுடைய நுனியிலே உட்கார வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்டர்வல் ஒரு மாஸ் இன்டர்வலாக நிறைய ட்விஸ்டோட ஒரு இன்டர்வல் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப கதை ஆரம்பிக்கிற கதையில் லேக் இல்லாமல் கொஞ்சம் விறுவிறுன்னு போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, இன்னும் ஒரு 20 நிமிஷம்லாம் நல்லாவே லேக் இருக்குது அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப் விறுவிறு அப்படின்னு போகுது. இந்த கதையினுடைய ப்ளஸ் அப்படின்னா இந்த கதையினுடைய திரைக்கதை தான் ப்ளஸ். காரணம் என்னென்னா, வழக்கமான அஜித் படம் மாதிரி பாட்டு, மாஸ் சீனு, இன்ட்ரோ சாங்கு, பிஜிஎம் இதெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு கதை களத்தை தேர்வு பண்ணி வேற ஒரு திரைக்கதையை வடிவமைச்சிருக்காரு மகிழ் திருமேனி. அந்த ஆங்கில படத்துடைய ஒன்லைனை மட்டும் எடுத்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரியான திரைக்கதையை வடிவமைச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளேவை பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். ரெண்டாவது ப்ளஸ் அஜித்துடைய நடிப்பு. இந்த மாதிரியான ஒரு ரோலில் ஒரு மாஸ் இன்ட்ரோ, அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ எதுவுமே கேட்கல. இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காரு. ஒரு சாமானியனா, ஒரு சாதாரண ஒரு ஹஸ்பண்டா மனைவியை காணோன்னு தேடக்கூடிய அந்த தேடல்ல அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாரு. தேவையான இடத்துல துப்பாக்கி எடுறாரு, எடுத்து எல்லாரையுமே சுடலை, தேவையான இடத்துல துப்பாக்கி எடுக்கிறாரு, தேவையான இடத்துல அடிக்கிறாரு. ஒரு சாமானியருக்கு எப்போ பொறுமை எல்லை மீறும் அப்படின்றதெல்லாம் ஒரு ரொம்ப யதார்த்தமாக அஜித் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு 5 பேர் தான் மிக முக்கிய முகங்களாக இருக்காங்க. அஜித், அர்ஜுன், ஆதவ், அதே போல் த்ரிஷா, ரெஜினா அப்படின்னு ஒரு 5 பேர் தான் முக்கிய முகங்களாக இருக்காங்க. 5 பேருமே நல்லாவே ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதில் முக்கியமாக விழுந்து புரண்டு அடியெல்லாம் வாங்கி நடிக்கிறது அப்படின்னா அஜித் தான். ஆனால் த்ரிஷா வர்றாங்க, ஒரு ஹீரோயினுக்கான வேலை என்னவோ அதான் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லணுன்னா, கடத்தி வைக்கப்பட்டிருக்க இடத்துல கூட த்ரிஷா நல்ல மேக்கப்போட இருக்காங்க அப்படின்ற அளவு தான் இருக்குது. ஆனால் அஜித் பார்த்தீங்கன்னா விழுந்து புரண்டு அடி வாங்கி அடிபட்டு ரத்தம் வழியை அப்படி உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்ற அளவுக்கு இந்த கதை இருக்குது. ஏன்னா அந்த ஒரு வண்டி அப்படியே ரோலாகி போகிறதுலாம் உண்மையிலே நடிச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா பேசப்பட்டது. இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா, இந்த தேர்வு செஞ்சது, இந்த லொக்கேஷன் ஏன் அஜர்பைஜான் தேர்வு பண்ணாங்க அப்படின்னா, யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் இந்த கதை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான இடம் இதுதான் அப்படின்னு அந்த காட்சிகள்லாம் நிரூபிச்சிருக்கு. இன்னொரு பெரிய ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபியில் ஒரு கலர் டோன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ஹாலிவுட் படங்கள் பார்த்த அந்த ஒரு ஃபீல், அந்த கலர் டோனும், யாருமே இல்லாத அந்த சாலையும், இந்த கதாபாத்திரங்களும், இது எல்லாமே நமக்கு ஒரு ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்தது மியூசிக் யார் அப்படின்னா அனிருத். ஆனால் அனிருத்துடைய வழக்கமான மியூசிக்காக இல்லாமல் இதுக்கு ஒரு மாதிரியான ஒரு மியூசிக். ஏன்னா வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை, அதுக்கு என்ன மியூசிக் வேணுமோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்காக இருக்குது. ஒரு 2 பாட்டு தான் இருக்குது அப்படின்னாலும் தாண்டி இந்த கதையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, தேவையான இடத்துல எங்கேஜ் பண்ணுறது மியூசிக் அப்படின்றத சொல்லியே ஆகணும். ஸோ இது எல்லாமே இவ்வளோ ப்ளஸ்ஸாக இருக்கிறது. ஃபைட்டை பொறுத்த அளவுக்கு கூட நம்புகிற மாதிரியான ஃபைட்டாக இருக்குது. எந்திரிச்சோம் 4 பேரை சுட்டோம் வெட்டணும் குத்தணும் அப்படின்னு இல்லாமல் நம்புகிற மாதிரியான ஃபைட்டாக இருக்குது. அதுவும் இந்த கதையினுடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. மைனஸ் அப்படின்னா, அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருது. ஸோ அவங்க எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ் சீனு, அதுக்கப்புறமா அஜித் வரக்கூடியதுக்கெல்லாம் என்ட்ரி எப்படி இருக்கும், பாட்டு, இது எல்லாமே அது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ரொம்ப நார்மலான கதையை சட்டிலாக உட்காந்தா அந்த கதையில் அஜித் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருந்தி அந்த கதையை அப்படியே கொண்டுட்டு போகிறாரு. ஸோ அது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஏமாற்றமாக இருக்கும். இன்னொரு வகையில் ஒரு புது கதையில் அஜித் நடிச்சிருக்காரே அப்படின்னு அவங்க இதை பார்க்கலாம். இன்னொரு பெரிய மைனஸ் அப்படின்னா, ஒரு 1.5 மணி நேரம் படம் தான் ஆங்கிலத்தில் இருந்தது. அந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் படமாக மாற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மகிழ் திருமேனி அவருடைய ஓன் ஸ்கிரிப்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு அதை பெருசாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் லேக் ஆகுது, அங்கங்கே லேக் ஆகுது. குறிப்பாக இந்த சஸ்பென்ஸ் இல்லாமல் போனது காரணம் என்னென்னா, இவர் யாரெல்லாம் சந்தேகப்படுவாரோ அவங்கெல்லாம் ஆடியன்ஸும் சந்தேகப்படுவாங்க. கடைசியாக அதை முடிக்கிறப்போ இதில் உள்ள எல்லா கேரக்டருக்கும்
இதில் இந்த நிகழ்வில் இந்த கடத்தலில் தொடர்பு இருக்க மாதிரி ஒரு ஆடியன்ஸ் என்ன நினச்சாங்களோ அதை நோக்கி தான் இந்த கதையும் போகுது. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிற மாதிரியான சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு தொய்வாக இருக்குது. இன்னொன்று, இவ்வளோ வருஷமாக ஒரு படத்துக்கு ஒரு ஆங்கில படத்துக்கு பணம் கட்டி அந்த கதையை வாங்கி அதுக்கப்புறம் இவ்வளோ ரெடி பண்ணி 4 வருஷம் கழித்து ஒரு கதையை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கதைக்கு தேவையானது இதில் இருக்கா, அந்த அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னா இதை விட இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், வேற ஒரு கதையை வாங்கி கூட பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் ஆடியன்ஸுடைய கருத்தாக இருக்குது. மொத்தத்தில் இது எப்பேற்பட்ட படமாக இருக்குது அப்படின்னா மகிழ் திருமேனியினுடைய படம். அதில் ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கு தேவையான, அதாவது டைரக்டருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் போட்டு தனக்கு முடிஞ்ச அளவு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. இது மகிழ் திருமேனியினுடைய படம். நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கலாம். கொண்டாடுவோமா அப்படின்னா அது ஒவ்வொருவருடைய மனநிலை சார்ந்தது, பொறுத்திருந்து பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.